ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திவ்யா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே அட்டகாசமான டேஸ்டியான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தாங்க. மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம இதில் எந்த விதமான வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. வாங்க இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 1/2 hour நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதே நம்ம சேர்த்துடலாம். துவரம்பருப்பு நல்லா ஊறினா தான் நல்லா மையாக அரைஞ்சி வரும். ஸோ ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் தாங்க. நான் ஆல்ரெடி நைட்டே பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலில் நல்லா உர ஊற்றி வச்சுருந்தேன். பாருங்கள், தயிர் நல்லா திக்காக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே தயிர் பண்ணி நீங்கள் மோர் குழம்பு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த தயிரை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சிலையோ அப்படி இல்லைனா பீட்டர் வச்சோ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். நீங்கள் பீட்டர் இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்சிடக்கூடாது. அதுக்காக ரொம்ப புளிக்காமல் இருக்கவும் கூடாது. நல்லா மீடியமாக அளவுக்கு புளிச்சா மட்டும் போதும். அப்போ தான் மோர் குழம்புக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம பொரிய விட்டுறலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும் போது மோர் குழம்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வத்தலை நல்லா 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் மிளகாய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஒன்லி வெங்காயம் மட்டும் சேர்த்தா பண்ண போகிறோம். அதனால் ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும், பெரிய வெங்காயம் வேண்டாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை 20 வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வதங்கினா போதும். எந்த காய்கறியுமே சேர்க்காம மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்புக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதிகமாகவே சேர்க்கலாம். இல்லை அந்த மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மாற்றிடாதீங்க. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, துவரம்பருப்பு, ஜீரகம், இஞ்சி அண்டு மிளகாய் போட்டு அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா திக்காக இருக்கும். அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி கெட்டியாக மாறிடும். அதனால் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மோரை நீங்கள் கடைஞ்சி எடுக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அந்த மோர்லேயே கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த டைமில் நான் மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நான் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம அதை அதோட பச்சை வாசனை, துவரம்பருப்போட பச்சை வாசனை போகணும். அதனால தான். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, மோரை சேர்த்துடலாம். அடுப்பை எக்காரணத்து கொண்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா அப்படி தெரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணும்போது மோர் நல்லா திரியாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மோர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி எல்லோ கலராக தான் இருக்கும். அது காரணம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான். ஸோ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடக்கூடாது. கொதிக்கிற வர ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் வந்து நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வந்து நல்லா நுர கட்டி மேலே உங்களுக்கு எலும்புறது நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா கொதிச்சிடக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு தான். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா நீங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தழை கூட நீங்கள் தூவிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான். சூடான சாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி மோர் குழம்பு சேர்த்துட்டு சைடிஷ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை எக் ஃப்ரையோ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சம்மரில் உங்கள் வீட்டில் வந்து மோர் குழம்பு பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் வெஜிடபிள்ஸே இல்லாமல் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து மோர் குழம்போட டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.